ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் அல் ஃப்ரம் ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண ஒரு கொஷின்ஸ்க்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன கொஷின் வந்துச்சுன்னா, சார் நிறைய விஷயங்கள் நான் படிக்கிறேன், படிக்கிற விஷயம் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை சார், நிறைய ரிவிஷன் பண்ணுறேன், எனக்கு ரிவிஷன் மெத்தட் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரியல, எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும், நான் எந்த ஆர்டரில் படிக்கிறது கரெக்டாக அப்படின்னு நிறையா கன்ஃபியூஷன்ஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கேட்டீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். எப்படி நம்ம ஏஇக்கு எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ஏஇன்ல நார்மலாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி படிக்கணும், படிச்சா எப்படி ரிவிஷன் பண்ணணும், ரிவிஷன் பண்ணதை ஸ்மார்ட்டாக அப்படி மாற்றணும், அது மாற்ற மைண்டில் இருக்கா அப்படின்னு ரீசெக் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னொரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. இந்த வீடியோ எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எந்த ஆர்டரில் படிக்கணும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், எல்லாரும் மெட்டீரியல் கல் பண்ணுறோம், அது எல்லாத்தையும் மெட்டீரியல் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு நம்ம படிக்க ஒரு 2 days ஆரம்பிப்போம், 3 days ஆரம்பிப்போம். அது என்ன பண்ணணும் தெரியல, எல்லாமே கொஸ்டின் மார்க்காக இருக்கும். கரெக்டாக அதை பண்ணாமல் நம்ம எந்த ஆர்டரில் படிக்கணும், ஃபர்ஸ்ட் சிலபஸை ஃபர்ஸ்ட் தெளிவாக எடுங்க. சிலபஸில் இருக்கிறத பேராவாக கொடுத்துருக்காங்கன்னா அதை பாயிண்டாக ப்ரிடிக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பில்டிங் மெட்டீரியல் எடுத்தாங்க வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பிரிக்கு ஹைஃபன், ஸ்டோனு ஹைஃபன், சிமெண்ட் ஹைஃபன், காங்கிரீட் அப்படின்னு வரிசையாக கொடுத்து ஒரு பேராவாக கொடுத்துருப்பாங்களா, அதை 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்டாக போடுங்க. இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்மளோட டெலிகிராம் சேனலில் 90 days ஸ்டடி பிளான் அப்படிங்கிறத போட்டிருப்போம். அந்த இதில் ஒரு யூனிட் எடுத்தோம் அப்படின்னா அந்த யூனிட்ல ஆர்டரா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு 1 2 3 ஆர்டர்ல உங்களுக்கு மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாங்க. நீங்க அதை எடுத்து ஒரு பிரிண்ட் எடுத்துட்டு அதை ஒரு நாளைக்கு ஒரு டாபிக்கா முடிக்கிறீங்களா அப்படின்னு கூட செக் பண்ணிக்கோங்க. இது கம்பல்சரி பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இதுபடி பண்ணீங்க அப்படின்னா உங்க சிலபஸ் எதுவுமே மிஸ் ஆகாது. ஏன்னா கம்பல்சரி நிறைய 4 வருஷம் படிச்சு இதை நம்ம 3 மணி நேரத்துல டெலிவர் பண்ணணும் அப்படின்னா நம்மளால முடியாது. அப்ப 4 வருஷம் படித்து என்ன சிலபஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அப்ப அந்த சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சிலபஸை ஃபர்ஸ்ட் தெளிவா பாருங்க. அதுவும் மொத்தமா பேரா வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகும். அதை பாயிண்டா 1 2 3 அந்த மாதிரி ஆர்டர்ல போட்டு நீங்க படிக்கும் போது ஒரு யூனிட் எந்த இதுவுமே முடிக்காது, நம்ம ஃபைனல் ரிவிஷன்ஸ்க்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, எப்படி சார் படிக்கணும், ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, அது சோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் புக்ல இருக்கு, இல்லை உங்க மெட்டீரியல் எல்லாமே எல்லாம் ஃப்ரீ சோர்ஸ், எவ்வளோ ஃப்ரீ சோர்ஸ் அவைலபிள் இருக்கு, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. அந்த டாப்பிக்கை பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்க. அந்த டாபிக் ஃபுல்லா படிச்சு முடிச்சிங்களா, படிச்சு முடிச்ச உடனே நான் ஓகே சார் படிச்சு முடிச்சேன் அடுத்த டாபிக் போலாம்னா இதான் பெரிய தப்பு. இதை காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பண்ணாதீங்க. ஒரு டாபிக் எடுக்கிறோம், அந்த டாபிக் ஒரு 10 பக்கம் இருக்கு, அந்த 10 பக்கத்தை படிச்சு முடிச்சதுக்கு அடுத்த டாபிக் போனா இதான் வந்து எல்லாருமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பண்ற தப்பு. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பிரெயின் சார்ட்டா வந்து மாற்றணும். பிரெயின் சார்ட்னா என்ன, ஒரு டாபிக் எடுக்கும், அதுல ஒரு 10 பக்கம் இருக்குன்னா அந்த 10 பக்கத்தை ஒரு சிங்கிள் ஷீட்குள்ள நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா அதான் வந்து உங்களை உண்மையான அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கான ஒரு பாயிண்ட். ஓகேவா, அந்த பாயிண்டை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அந்த 2 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை ஃபுல்லா படிச்சுட்டு அடுத்தடுத்த டாபிக் ஓடிக்கிட்டே இருக்காங்க. 2வது ஸ்டூடெண்ட் ஒரு டாபிக் முடிக்கிறாங்க, அந்த டாப்பிக்கை அவங்க ஃபைனல் ரிவிஷன் தான் எடுத்துக்கிறாங்க. ஃபைனல் ரிவிஷன் ஒரு ஸ்மார்ட் சார்ட்டா, பிரெயின் சார்ட்டா வந்து மாத்திடுறாங்க. நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமிலேயே வந்து நம்ம ஜோஸ் பிரெயின் சார்ட் அப்படிங்கிற ஒவ்வொரு டாபிக்குமே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, மாத்திடுவாங்க. அப்போ மாற்றி 2 பேர் படிக்கிறாங்க. இப்போ 2 பேருமே எக்ஸாம்ஸ் வருது, எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 10 days தான் இருக்கு. 2 பேருமே ரிவிஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க, அவங்க ஒரு 10 யூனிட்டையும் 10 நோட்ல ஃபாலோ பண்ணாங்க, 10 நோட் எடுத்து வைக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க, அவங்க ஒரு யூனிட்டுக்கு 10 ஷீட் தான் ஃபாலோ பண்றாங்க, 100 யூனிட்டுக்கு 100 ஷீட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆர்டர்ல கொண்டு வரும்போது அவங்க 2 பேர்ல யார் வேமா ரிவைஸ் பண்ணி முடிப்பா, ஒரு நாளைக்கு 10 ஷீட் ஸ்லோவா ஸ்டடியா வச்சா கூட 10 ஷீட் ஒரு நாளைக்கு ரிவைஸ் பண்ணுவாங்களா, 10 நாளைக்கு ரொம்ப தெளிவா ஸ்மார்ட்டா ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம ரொம்ப கான்ஃபிடண்டா எழுத போவாங்க. ஆனா இந்த ஸ்டூடெண்ட் 10 நோட்டே 10 நாள் முடிக்க முடியுமா, தலைகிறேன்னா முடிச்சாலும் நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் பார்க்கறதுனால நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகும். கரெக்டா, அப்ப நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கவர் பண்ண முடியும். அதுக்காக என்ன சொல்றேன், ஒரு டாபிக் படிக்கிறீங்களா, படிச்ச உடனே அது என்ன பண்ணணும், நம்ம ஒரு பிரெயின் சார்ட்டா நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா அதான் பக்கா ரிவிஷன். அது நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா தான் அது ஒரு பக்கா ரிவிஷன் ஆகும். அது நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டிஎன்பிசி எக்ஸாம் வந்து ஜேடிஓ எக்ஸாம் நமக்கான எக்ஸாமா இருக்கும் அப்படி முழு நம்பிக்கையோட இங்க போகலாம். இல்ல அப்படின்னா 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு இப்ப புரியுதா, இந்த தப்பு தான் எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுமே பண்றோம். இதை பண்ணாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மூவ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தேன், அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரெயின் சார்ட் அப்படின்னு சொன்னது நம்ம இதில் கொடுக்க இதான் ப்ரொவைட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் எடுத்துருக்கோம், சர்வே அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஜோஸ் பிரெயின் சார்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல கொடுப்போம். இது ஃபுல்லாவே வந்து என்ன பண்ணிருப்போம், சர்வே கிளாசிஃபிகேஷன் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் என்ன ரிவைஸ் பண்ணோம், டெஃபினிஷன், ஆப்ஜெக்ட், பிரின்சிபல், செகண்ட் என்ன நேச்சர் ஆஃப் த ஃபீல்டு கிளாசிஃபிகேஷன்ஸ், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்றாங்க, பிரைமரி கிளாசிஃபிகேஷன் என்ன இருக்கு அப்படின்னு ஃபுல் டாபிக்குமே கவர் பண்ண மாதிரி ஒரு பக்கத்துல கொண்டு வந்துடலாமா. அப்ப இதை ரிவைஸ் பண்ணும்போது எந்த ஒரு சின்ன பாயிண்ட்ஸுமே ஆகாது, நமக்கு மிஸ்ஸே ஆகாது. ரெகுலாரிட்டி அப்படிங்கிறது என்னது, நம்ம பக்காவா கிடைக்கும். கரெக்டா, அதே மாதிரி தான் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே என்ன பண்ணும். இப்போ இதெல்லாம் பாருங்க,
நம்ம ஃபுல்லாவே கொண்டு வந்தாச்சா. சியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஃபுல்லா இதை தாண்டி வேற எங்க வர போகுது. இது ஒரே ஷீட்டுக்குள்ள பார்க்கும்போது நமக்கே ஒரு கான்ஃபிடன்ட் வருமா. இந்த ஒரு ஷீட் மேக்ஸிமம் இதை பாயிண்டா நீங்க படிச்சா கூட மேக்ஸிமம் ஒரு ½ hour அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ½ hourக்குள்ள என்ன பண்ணலாம், பக்காவா ரிவைஸ் பண்ணிடலாம். இதோட கிளாஸஸ்மே வந்து ஃப்ரீயா நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிறதுல ரொம்ப ஃப்ரீயாவே 4 o'clock டெய்லி செஷன்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜியோ டெக்னிக்கல் சப்ஜெக்ட் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜில் நீங்கள் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், சார் ஜியோ டெக்னிக்கல் தான் ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் நினச்சேன், இப்போ எனக்கு அந்த சப்ஜெக்ட் தான் ரொம்ப ஈஸியாக ஃபீல் ஆகுது அப்படின்னு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஸ்ட்ரென்த்தாக முடிய சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட்லாம் வந்து நாங்கள் எவ்வளோ டைம் படிச்சிருக்கோம், ஆனால் இப்போ படிக்கிறது எங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால நீங்களும் இந்த ஆர்டரில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி ஜியோ டெக்னிக்கலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எந்த இமேஜ் தேவையோ அந்த இமேஜ் ஆட் பண்ணும். அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து அக்கமடேட் பண்ணி கொடுக்குறது. ஓகேவா. இதில் உங்களுக்கு நான் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து சார் சொன்னபடி ஃபுல்லாகவே ரெகுலராக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு இந்த ஜோஸ் பிரெயின் சார்ட் அப்படிங்கிற ஒரு சார்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்து இந்த சார்ட்ஸை வச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஒரு பாயிண்ட்ஸும் மிஸ் ஆகாமல் எந்த மாதிரி ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்டர்லேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணது 2 விஷயம் தான். நம்மளோட டெலகிராம் சேனல் அண்டு நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், ரொம்ப இம்பார்ட்டனாக நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனல். இது ஃபுல்லாகவே நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் வரப்போகுது. அந்த டெலகிராமில் வாட்ஸ்அப்பில் இன்டிமேஷன்ஸ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம் சேனல் என்ன இன்டிமேட் பண்ணுறோம், எப்போ வந்து இது ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இன்டிமேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அந்த இன்டிமேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு இதோட ஒரு சார்ட் இமேஜ் மாதிரி கொடுத்துட்டு கீழே உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு டவுன்லோட் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு படிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் தான் செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் செய்ய போகிறது, நம்மளோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிட்டு சார் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கே வந்து பிடிஎஃப் வந்து சென்ட் ஆயிடும். டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு பிடிஎஃபாக அவங்க சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இது ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஃபைனல் ரிவிஷன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி 2026 எக்ஸாம் வந்து உங்களுக்கானதுப்பா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.